ஒரு அழகான ஊரில் இரு நண்பர்கள் வாழ்ந்தனர், கார்த்திக் மற்றும் அருண். இருவரும் கோழிகளை வளர்த்தனர். ஒவ்வொரு நாளும் அவை நன்றாக உணவு, நீர், தங்குமிடம் என்று பார்த்து கொண்டனர். சில நாட்கள் கடந்து போனது, ஆனால் கோழிகள் முட்டை போடவில்லை. முதல் சில நாள்கள் இருவரும் அமைதியாக காத்திருந்தனர். ஆனால் காலம் சென்றும் எந்த முட்டையும் இல்லாததால் கார்த்திக்கின் பொறுமை இழந்தது. இந்த கோழி பயனில்லை, வேலையே இல்லாமல் உணவை கொடுக்கிறேன் என்று அவன் கோபத்துடன் கோழியை கொன்றுவிட்டான். அருண் மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் சொன்னான், இயற்கைக்கு அவசரமில்லை, நேரம் வந்தால் பலன் வரும், நாமும் காத்திருக்க வேண்டும். அவன் கோழிக்கு அன்பாக உணவு கொடுத்தான், நல்ல குடில் அமைத்தான், தினமும் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தான். சில நாட்கள் கழித்து ஒரு காலை அருண் கூடை திறந்தபோது அதில் ஒளி மின்னியது. கோழி ஒரு தங்க முட்டை வைத்திருந்தது. அவன் அதிசயத்தில் உறைந்தான். அது ஒரு சாதாரண முட்டை அல்ல, தங்கத்தில் ஒளிரும் அழகான முட்டை. இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. கார்த்திக் அதை கேட்டபோது வருந்தினான். நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் எனக்கும் இப்படியான அதிர்ஷ்டம் வந்திருக்கும் என்று அவன் மனம் நொந்தான். அருண் சிரித்தபடி சொன்னான், வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனே கிடையாது நண்பா. பொறுமை காக்கும் மனம் இருந்தால் அதுவே தங்கம் போல பலன் தரும். அந்த நாள் முதல் ஊரில் அனைவரும் பொறுமை தங்கத்தை பிறப்பிக்கும் என்ற பழமொழியை மனதில் நிறுத்திக் கொண்டார்கள். கதையின் நெறி: பொறுமை காக்கும் மனம் கொண்டவர்க்கே உண்மையான வெற்றி மற்றும் பெருமை கிடைக்கும்.